ஆகாசம் என்கின்ற முதல் பஞ்சபூதத்துல ஆகாசம் வருதா, அடுத்தது வாயு வருதா, அக்னி வருதா. இப்போ ஒவ்வொரு பூதமும் தன்னை என்ன பண்ணிக்கும், முதல்ல 2 பாதியா பிரிச்சுக்கும் சிருஷ்டி கிரமத்துல. 50% 50%. ஆகாசம் ஃபர்ஸ்ட் 50 செகண்ட் 50யா பிரிச்சுக்கிறதா. முதல்ல இருக்கக்கூடிய 50% அப்படியே இருக்கும், எந்த கலப்படமும் வராது. ரெண்டாவது இருக்கக்கூடிய 50% இருக்கு இல்லையா, அது 4ஆ விபாகமாகும். 12.5 12.5 12.5 12.5. கரெக்டா? கணக்கு சரியா இருக்கா? இப்போ ஒவ்வொரு பூதமும் அப்படி ஆகும். ஆகாசமும் அப்படி 50 50ஆ பிரிச்சு, ரெண்டாவது 50 12.5 4ஆ பிரியும். வாயுவும் 50 ஆகி அடுத்த 50 4 4ஆ பிரியுது. இப்போ ஆகாசத்துல இருக்கக்கூடிய 12.5 வாயுவோட 12.5 கலக்கும். ஆகாசத்துல இருக்கக்கூடிய 12.5 அக்னியோட 12.5ல கலக்கும். ஆகாசத்துல இருக்கக்கூடிய 12.5 ஜலத்துல இருக்கக்கூடிய 12.5 கலக்கும். ஆகாசத்துல இருக்கக்கூடிய 12.5 பிருத்திவியினுடைய 12.5ல கலக்கும். இப்ப நம்ம வீட்டுல அக்னிய மூட்டுறோம்னு வச்சுங்க, அது பஞ்சபூதங்கள்ல எந்த பூதம்? அக்னி இல்லையா, 3வது பூதம். இப்ப நம்ம பாக்குற அக்னி 50% கலந்த பர்சன்டா? வெரி குட், ஞாபகம் வச்சுங்க. நீங்க பாக்குற அக்னி கலந்த அக்னி. கலக்காத பஞ்சபூதம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இந்த முதல்ல ஒரு 50% இருக்கு பாருங்க, அது எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது. கலந்தால் தான் நமக்கு தெரியும். ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இப்போ ஆகாசம், இப்ப ஆகாசம்னா பொதுவா திறந்த வெளின்னு சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ ஆகாசத்தை நீங்க மேலேயும் பார்க்கலாம். ஏன்னா ஸ்கை ஆல்சோ ஃபால்ஸ் அண்டர் த பர்வியூ ஆஃப் வாய்ட் ஸ்பேஸ். இப்ப ஆகாசம், ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ. கரெக்டா? ஜெனரலி இட் அப்பியர்ஸ் ப்ளூ. ஆகாசத்துக்கு உரிய தன்மாத்திரை என்ன? சப்தம், சவுண்டு தானே. அப்படின்னா ஆகாசத்துல ஏற்படக்கூடிய சவுண்ட உங்களால கேட்க முடியும். எதனுடைய தன்மை? ரூபம், அக்னி இல்லையா? ஆனா இப்ப ஆகாசம் ப்ளூவா இருக்குன்னா அக்னியோட தன்மை தானே அதுல தெரியறது. புரியுறதா? அந்த பஞ்சீகரண பிரக்கிரியால அப்படித்தானே அது தெரியறது. அது ஒரு தன்மை. இப்ப ரெண்டாவது யோசிச்சு பாருங்க. இப்போ இங்க செஷல்ஸ், மொரிஷியஸ், மால்தீவ்ஸ் இதெல்லாம் இந்த சித்திரத்துல பார்த்தேன்னா அந்த ஜலம் இட் அப்பியர்ஸ் ப்ளூ. ஜலம் ப்ளூவா இல்ல, இட் அப்பியர்ஸ் ப்ளூ. ஏன்னா ஜலத்துக்குரிய தன்மை ருச்சி. ஆனா அக்னிக்கு இருக்கக்கூடிய ரூபம் அந்த ஜலத்தோட கலந்து இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது. இந்த பிரக்ரியை இருக்கு இல்லையா, திஸ் ப்ராசஸ் ஆஃப் குவிண்டிப்ளிஃபிகேஷன் அப்படின்னு பேர். இதுக்கு பஞ்சீகரண பிரக்ரியா அப்படின்னு பேர். இதையும் பெருமாள் பண்ணி வைப்பார். அப்படிதான் சிருஷ்டி மேல நகரும். அதனால்தான் நாங்க குவாண்டம் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல படிக்கும் போது ஏன் ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூங்கிறதுக்கு நாங்க ஸ்க்ராடிங்கர் ஈக்குவேஷன், ஸ்க்ராடிங்கர்னு ஒரு பெரிய ஆச்சாரியவர் இருந்தார். அவர் சொன்னார், இந்த போட்டான் பேக்கெட்ஸ் பிரிஞ்சு அதுல இந்த வெள்ளையா இருக்கக்கூடிய நிறம் பிரிஞ்சு அதுல உனக்கு ஒரு கலர் தெரியுது அப்படிம்பார். இத பஞ்சீகரண பிரக்ரியான்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்றா. அப்பேற்பட்ட இந்த சிருஷ்டியை செய்த பகவான் தஸ்மாத் விராட ஜாயத. இந்த விராட ஜாயத்துக்கு இவ்வளவு நாளி அர்த்தம். விராஜோ அதிபூருஷா, அப்பேற்பட்ட பெம்மான். சஜாதோ அத்தியரிஷ்சத பஷாத் பூமிம் அதோ புரஹ. பஷாத் பூமிம் அதோ புரஹாங்கிறதுக்கு சொல்லும் போது முட்டையா இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. இப்போ முட்டையை பார்க்கலாமா கொஞ்ச நாளி? இப்போ முட்டையினுடைய பிரக்கிரியை பார்க்கலாம். இப்போ முட்டையை நீங்க உடைக்கும் போது, நீர் எங்க சுவாமி முட்டையை உடைச்சி? இந்த கெமிஸ்ட்ரி லேப் அது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாஸ்டர் ஷெஃப் சேலஞ்சுன்னு ஒன்று இருக்கு. எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய மடப்பள்ளி சேனல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பா அந்த மாஸ்டர் ஷெஃப் சேலஞ்சில். அதில் பார்த்தா முட்டையை உடைக்கிறா. அப்போ அதில் யோக்கெல்லாம் இருக்கும், மஞ்சளா ஒன்று இருக்கும், ஒரு வெள்ளை ஒரு ஆவரண ஜலம் இருக்கும். எப்படி இந்த முட்டையோ அப்படியேதான் நம்மளும் தாயின் கர்ப்பத்துல இருந்திருக்கோம். ஞாபகம் வச்சுங்கோ. நம்மளை சுத்தியும் ஒரு ஜலம், அதுக்கு ஆம்னயோனிக் சாக்குன்னு பேர். எப்பவுமே இந்த வாட்டர் புரோக்னு கர்ப்பவதிகள் சொன்னா இப்ப குழந்தை பிறக்க போறதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த நீர்ப்பை உடைந்து விட்டது. ஆம்னயான், கோரயான், பிளாசென்டான்லாம் உண்டு அம்மாவின் கர்ப்பத்துல. அதெல்லாம் சேர்த்துதான் அம்பிலிக்கல் கார்ட், அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய உணவு கிடைக்கக்கூடிய இடம். அதுக்குதான் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றோம். அதோட சேர்த்து ஆம்னயானிக் சாக்குன்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் பிளாசென்டான்னு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆயிருக்கும். இதெல்லாம் யூட்டரஸ் கர்ப்பப்பையில இருக்கும்போது ஃபாலோபியன் டியூப்ஸ்ன்னு மேல போகும். இதுதான் ஒரு பெண்ணினுடைய அந்த கர்ப்பம். பரபிரம்மத்துக்கு எப்படி சிருஷ்டியோ தாயின் கர்ப்பமோ ஒரு மினி ப்ராஜெக்ட். அந்த மாதிரி தான் அந்த குழந்தையை தாங்குறா. பெருமாள் படைத்த அண்டத்துக்கு பிரம்மாண்டம்னு பேர்.
இப்ப இந்த பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹான்னு 7 உலகங்கள் மேல, கீழே இருக்கக்கூடிய 7 உலகங்களுக்கு மேல ஆவரண ஜலம்னு ஒண்ணு இருக்கும். அது அந்த முட்டையினுடைய ஷெல், பிரம்மாண்டத்துக்கும் இந்த 7 உலகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஜலம். கம்பர் ரொம்ப அழகா சொல்லுவார். கம்பராமாயணத்துல யுத்த காண்டத்துல ரொம்ப அழகா சொல்றார் கம்பர், ஹிரண்ய கசிபுவினுடைய குளியல் பத்தி. என்ன சார் ராமாயணத்துல வருதா ஹிரண்ய கசிபுவை பத்தி அப்படின்னா, கம்பருக்கு கம்பர்னு பேர் வந்ததுக்கு காரணமே என்னன்னு சொன்னா, அவர் நரசிம்மர் கிட்ட அவ்வளவு பிரதிபக்தி கொண்டவர். அவருக்கு நிஜம் பேர் என்னன்னே தெரியாது. அவர் எழுதிய ராமாயணத்தை ஸ்ரீரங்கத்தில் வந்து அரங்கேற்றினார். வித்வான்கள் இது தப்பு அது தப்புன்னா, நான் எழுதினதில் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்குன்னே நீங்க இருக்கேள், பெருமாள் இதை ஒத்துக்கிறாரா இல்லையாங்கிறத மேட்டழகிய சிங்கர் கிட்ட வச்சார். வச்ச உடனே ஒரு சிங்கத்தின் கர்ஜனையும் ஒரு பெரிய கம்பம் தூண் பிளக்கும் துவனியும் கேட்டதாம். கம்பம் பிளந்தது, கம்பன் அப்படின்னு ஒரு பேர் வச்சாச்சு. அதனுடைய ஞாபகார்த்தமாக யுத்த காண்டத்தில் தான் பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தை சொல்றார் கம்பர். அப்ப ஹிரண்ய கசிபு எதுல குளிப்பான்னார், குளத்துல இருக்கக்கூடிய ஜலம் போய் குளிச்சுட்டு வாடானா, தட் இஸ் வெரி கோல்டு. சரி, சமுத்திர ஜலத்துல போய் குளினா அது ஒரே உப்பு. எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த ஜலத்துல குளிப்ப, அண்டகட்டாகத்துல ஓட்டையை போட்டு ஆவரண ஜலத்துல குளிப்பேனானா அந்த ஹிரண்ய கசிபு. அப்பேற்பட்ட பிரம்மாண்டம். தஸ்மாத் விராட ஜாயத விராஜோ அதிபூருஷ சஜாதோ அத்தியரிஷ்சத பశ్చాத் பூமிம் அதோ புரஹா. அப்பேற்பட்ட பூமியின் சிருஷ்டி கிரமம் மேல தொடங்கித்துன்னார். இது அப்படின்னா இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஆழ்வார் எடுத்தார், ஒன்னும் தேவும் உலகுமத்தும் யாதும் இல்லா வன்னு நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குருகூர் அதனுள் நின்ன வாதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே. திருநெல்வேலி கிட்ட ஒரு க்ஷேத்திரம் திருக்குருகூர், அதுக்கு ஆழ்வார் திருநகரின்னு பேர். ஆழ்வார் திருநகரியில சொல்றார், இங்க பாக்குறிய பெருமாள் அவர்தான் ஒரு காலத்தில் உலகத்தில் ஒண்ணுமே இல்லாத போது இவர் மட்டுமே இருந்தார். சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவாத்விதீயம். இவரை போல் இரண்டாவது ஒன்று கிடையாது. ஏகமேவ அத்விதீயம், இரண்டாவதே கிடையாது. அதனால இந்த மந்திரத்தால் திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரியில இருக்கக்கூடிய ஆதிப்பிரான் பேசப்படுகின்றார். பார்க்கலாம். அப்புறம் 6வது மந்திரம், யத் புருஷேண ஹவிஷா தேவா யஜ்ஞமதன்வத வசந்தோ அஸ்யாசீத் ஆஜ்யம் கிரீஷ்ம இத்ம ஷரத் ஹவிஹி. அப்படிங்கிறது இந்த மந்திரம் 6வது மந்திரம். யத் யஸ்மின் காலே புருஷேண, நான் முன்னாடி சொன்னேன் 5வது மந்திரம் வரைக்கும் புருஷன்னு சொன்னா நாராயணன். இப்ப பிரம்மாவை சிருஷ்டி பண்ணிட்டார். இனிமேலேந்து புருஷன்னு சொன்னா பிரம்மா. நடுவுல நாராயணன், நாராயணனுக்கு அப்புறம் அனிருத்த நாராயணன் வந்தார். இப்ப சதுர்முக பிரம்மா. புருஷேன ஹவிஷா. இப்ப பிரம்மா என்னவா இருக்கார், பசு ரூபத்துல இருக்கார். இதுக்கு திருஷ்ட விதின்னு பேர். ஞாபகம் வச்சுங்கோ. திருஷ்ட விதினா சம்ஸ்கிருதத்துல something which is made easy for us to understand or comprehend. புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றது ஒரு வழக்கம். மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே அப்படின்னா, அவளுக்கு இந்த இடத்துல என்ன ஒரு குச்சியா நின்று இருக்கு, கொடி இப்படி பறக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அந்த மீனின் அழகு உன் கண்ணுல தெரியறதுன்னு அர்த்தம். மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, சேரன் புதுவையில் போரில் புரிந்த சேரன் வில்லை உன் புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே. கண்ணதாசன் ஏன் கண்ணதாசன் அப்படி சொன்னார்னார், ஏன்னா நிறைய புருஷ சுத்தத்தோட அர்த்தம் கேட்டிருக்கார். பின்னாடி அவர் திருந்தி வந்துட்டாரே, அர்த்தம் உள்ள ஹிந்து மதம்லாம் சொன்னார் இல்லையா, கேட்டிருப்பார். அதனால திருஷ்ட விதியா ஒண்ணு காண்பிக்கிறார். திருஷ்ட விதினா என்னன்னா, இல்லஸ்ட்ரேஷனுக்காக சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். பிரம்மா இப்போ பசுவாயிட்டர். நீங்க உடனே பிரம்மா வந்து 4 தலையெல்லாம் மருவி அனிமேஷன்ல போய் அப்படியே அது பசுவாருதுலாம் வச்சுக்காதீங்க. அர்த்தம் என்னன்னா, he became one of the ingredients to creation அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. அப்பேற்பட்ட புருஷேன சதுர்முகாத்மகேன ஹவிஷா பசுனா ஹவிஷ்டேன, பசுவா மாறிவிட்டார். தேவாஹா, அப்ப தேவர்கள் இந்த பசுவை வச்சுண்டு யாகம் பண்றா. அப்ப தேவாஹானா யாருன்னார், வைகுண்டத்துல எப்பவுமே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் சில பேர் இருப்பா. அவளுக்கு பேர் என்ன, நித்தியசூரிகள்ல தான். இப்ப பயாட் ஆயிடுத்து சார் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. தேவாஹா நித்தியசூரி. யஜ்ஞம் மானச யஜ்ஞம்னர் பட்டபாஸ்கரர். அந்தன்வத கிருதன்வதா அஸ்ய மானச யஜ்ஞஸ்ய வசந்தஹா வசந்த ரிதுஹு. இப்போ மானச யஜ்ஞம் ஒண்ணு பண்றா. அதுல பசுதான் பிரம்மா, அந்த பிரம்மா தான் இப்போத்தைய புருஷன். அப்ப என்ன ஆச்சுன்னார், அவரை தான் ஹவிஸா கொடுக்கணும். அப்போ நெய் சேர்க்கணும் இல்லையா.
பசு பிரம்மாயிட்டர், அவரை சேர்க்கணும். இப்ப நெய் எது? வசந்தோ அஸ்யாசீத் ஆஜ்யம். ஆஜ்யம்னா என்ன தெரியுமோ சம்ஸ்கிருதத்துல? நெய்ன்னு அர்த்தம். இப்போ ஹோமங்கள்லாம் ஆத்துல பண்ணும்போது ஆஜ்யத்தை எடுத்துன்னு வாங்க. இது என்னது சார் புதுசா ஆஜ்யம்? நெய்யுக்கு ஆஜ்யம்னு பேர். வசந்தோ அஸ்யாசீத் ஆஜ்யம் அப்படின்னா வசந்த காலம் என்பதுதான் கீ. என்னது? ஸ்பிரிங் சீசன் தான் கீயா? என்ன சார் அது புரிஞ்சுக்கவே முடியல. அததான் திருஷ்ட விதின்னு புரிஞ்சுக்கணும். சிருஷ்டி யஜ்யம்னு நடக்கும்போது வசந்த காலம் என்பதுதான் நெய்யா. வசந்த காலம் எப்படி இருக்கும்னார் காளிதாசன் ரொம்ப அழகா ரிது சம்ஹாரம்னு ஒரு காவியத்துல சொல்றார். ஆமூலதோ வித்ருமரகதாம்ரம் சபல்லவஹ புஷ்பச்சயம் ததானஹ குர்வந்த்யசோகா ஹிருதயம் சசோகம் நிரீக்ஷ்யமான நவயௌவனானாம். வசந்த காலத்துல புஷ்பங்கள் இருக்கும். புஷ்பங்கள் பூத்து குலுங்கினாலே ஒரு அழகு இல்லையா? காலங்களில் அவள் வசந்தம். அதான் அந்த வசந்த காலம் அவ்வளவு அழகா இருக்குங்கிறார் அந்த கவி. அப்பேற்பட்ட அசோக புஷ்பங்கள், அசோக புஷ்பங்கள், அசோக புஷ்பங்கள்னு இருக்கு. இப்ப நம்ம சொல்லக்கூடிய அசோக மரத்துக்கும் அசோக புஷ்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய அசோகா மரம் எப்படி இருக்கு தெரியுமா? நீளா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் அசோகா மரம்ங்கிறோம். இவர் சொல்லக்கூடிய அசோகா மரம் வேற. அதுல இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அந்த புஷ்பங்கள் பூத்து குலுங்கறதா. ஒரு நாயகன் நாயகிய பிரிஞ்சுட்டு அந்த புஷ்பங்களை பாக்குறானா, அப்ப நினைச்சு சொல்றானா, இந்த மாதிரி அழகான வசந்த காலத்தில் பூத்து குலுங்கக்கூடிய புஷ்பங்களோடு கூடிய மரத்தை பார்த்தால், மரமே என் நாயகிய பிரிஞ்சு தவிக்கிறேன், உனக்கு அசோகான்னு யாரும் பேர் வச்சிருக்க கூடாது, ஷோகான்னு பேர் வச்சிருக்கணும். ஏன்னா சோகத்தை போக்குபவள் அசோகா. சோகத்தை போக்கினாதானே அசோகா. சீதையும் அசோகவனத்தில் இருந்தாள், ராமனையே நினைச்சுண்டு சோகமாக கிடந்தாள். அதனாலதான் இந்த மாதிரி பெயர்கள்லாம் சம்ஸ்கிருதத்துல அநேகம் வரும். இப்ப கிருஷ்ணரை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக பிருந்தாவனத்துக்கு வந்தார். கம்சனால் அனுப்பி வைக்கப்பட்டவர் அவர்தான் அக்ரூரர்னு பேர். அவர் ராத்திரி சொல்றார், இது உன் குழந்தை அல்ல நந்தகோபா, வசுதேவனின் பிள்ளைன்னு சொன்ன உடனே நந்தகோபாலன் அழுதுண்டே போய் யசோதை கிட்ட சொல்றார், இது நம்ம பிள்ளை இல்லையா, நம்ம பொண்ணு காணாம போயிட்டாளா, இது அவளுடைய குழந்தையான்னு சொன்ன உடனே துக்கப்பட்டு அழறா யசோதை. அப்ப சொல்றா, அக்ரூரஹா சக்ரூர ஹிருதயா, உனக்கு யாருடா அக்ரூரன்னு பேர் வச்சா? குரூரமான நெஞ்சு படைச்சவனே. அதனால அசோகா என்கின்ற நந்தவனத்தில் சீதை இருக்கும் போது சோகப்பட்டாள். அக்ரூரன் என்கின்றவர் தான் குரூரத்தனமா பிரிச்சார். புண்ணியா ஜனாஹான்னர் தேசிகன் யாதவா பீதத்துல. புண்ணியா ஜனங்கள்னா என்ன? புண்ணியம் பண்ண ஜனங்கள், அப்படிதானே புண்ணியா ஜனாஹா. ஞாபகம் வச்சுக்கோ, புண்ணியம் வேற ஜனங்கள் வேற. அது நீங்க ஒன்னா சேர்த்துட்டு புண்ணியா ஜனாஹானா ராட்சசால்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல புண்ணியா ஜனாஹானா நீங்க புண்ணியம் பண்ண ஜனங்கள்னு நினைப்பேள். இதுக்கு நேர்மாறான அர்த்தம் சொல்றதுன்னு அர்த்தம். இப்ப யாரோ ஒருத்தர் வரார், ரொம்ப நம்மளை பாடா படுத்திருக்கார், அவளை பத்தி நம்ம 4 பேர்கிட்ட சொல்லியிருக்கோம். அவர் வருவரான்னு கேட்கிறா. வருவர் அப்படின்னா அவர் வந்த உடனே நான் சொன்னேனே உங்ககிட்ட ரொம்ப நல்லவர்னு, அவர் தான் இவர். புரிஞ்சு கொடுத்தா? அப்ப அந்த நல்லங்கிற வார்த்தைக்கு எதிர்மறையான அர்த்தத்தை நீங்க வச்சுப்பேள். ஒண்ணுமே இல்ல. விஸ்வாமித்திரர் வந்தார். ஸ்வபுத்திரம் ராஜசார்தூலம் ராமசம் சத்திய பராக்கிரமம் காக்கபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்துமர்ஹசி, கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி, உன் பிள்ளையை குடு தசரதான்னு கேட்டார். தசரதன் மூர்ச்சையாயிட்டார், கீழே விழுந்துட்டார். அவருக்கு லோ பிபியா கீழே விழுந்துட்டார். பக்கத்துல கடையில வாங்கி போவன்ட்டோ சோடாலாம் வாங்கி அவர் மூஞ்சில தெளிச்சு எழுப்பி விட்டா. ஐயோ, என்ன கேட்டிருந்தா கொடுத்திருப்பேன், என் ஆத்மாவை கேட்டுட்டேளே, ராமனை கேட்டுட்டேளேன்னர். விஸ்வாமித்திர சொன்னார், மித்யா பிரதிஜ்ஞா காக்குத்ஸ்தஹா, இந்த குலத்தில் வந்தவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாத்துவார்கள். மித்யா பிரதிஜ்ஞா, செய்த சத்தியத்தை காப்பாத்த தெரியாத ராஜா. சொல்லிட்டு ஏதாவது திட்டி இருக்கணுமோனோ. என்ன சொன்னார் தெரியுமோ? சுகி பவ சுஹிருத்விருதா, நீ நன்னா இரு சொல்லிட்டு போயிட்டார். அந்த நன்னா இருங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நன்னா இருக்க மாட்டேன்னு அர்த்தம். அதனால இப்ப நன்னா இரு, சுகி பவ. புண்ணியாஜனாகான ராட்சசாள். மகாவிருக்ஷன் அப்படின்னா என்ன? மகாவிருக்ஷம்னா பெரிய செடின்னு தானே நீங்க வச்சுப்பேள். மகாவிருக்ஷம் கள்ளு செடின்னு அர்த்தம். சின்னதா முள்ளோட ஒரு செடி இருக்கு, அதுக்கு மகாவிருக்ஷம்னு பேர். கிராம சிம்மம்னா என்ன பேர் தெரியுமோ? நாய்க்கு கிராம சிம்மம்னு பேர். நீங்க கிராமத்துக்கு சிங்கம்னா எங்க தலைவர் இருக்கார், கிராமத்துக்கு சிங்கம் நாயின்னு அர்த்தம். கிராம சிம்மம்னா நாய். அந்த மாதிரி இந்த இடத்துல வசந்த அசோகம், அசோகம் என்கின்ற புஷ்பம் எனக்கு சோகம் கொடுக்கிறதே. வசந்த காலம், அப்பேற்பட்ட நாயகியை பிரிந்த நாயகனுக்கு அசோக புஷ்பங்கள் எப்படி சோகம் கொடுக்கின்றதோ, அப்பேற்பட்ட புஷ்பங்கள் பூத்து குலுங்கக்கூடிய வசந்த காலம்தான் புருஷ யஜ்யம் பண்றதுக்கு நெய். வசந்தோ அஸ்யாசீத் ஆஜ்யம்.
அடுத்தது யாகம் பண்றதுக்கு குச்சிகள் வேண்டாமா? கிரீஷ்ம இத்மஹா. கிரீஷ்ம காலம்ங்கிறது வெயில் காலம், அது நம்ம ஊருக்கு நல்லாவே தெரியும். கிரீஷ்ம காலம் அதுதான் இத்மஹா. இத்மஹானா பலாச குச்சின்னு அர்த்தம், சமித்துன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட கிரீஷ்ம காலத்தை காளிதாசன் ரித்து சம்ஹாரத்தை சொல்றார். ரவேர் மயூகைர் அபிதாபிதோ பிருஷம் விதஹ்யமானஹா பதி தப்தபாம் சுபிஹி அவாங்முகோ ஜிஹ்வகதிஹி பணி மயூரஸ்ய தலே நிஷீதத்தின்னா காளிதாசன். பணம்னா என்ன? பணினா பாம்பு, பணம். அந்த படம் எடுக்கிறது இல்லையா, அதுக்கு பணம்னு பேரு. பணத்தை உடைத்தது பனி. பனிதான் இருக்கக்கூடிய பாம்பு. பனீந்திரன் அப்படிங்கிறவர் தான் ஆதிசேஷன். இப்போ ரவேர் மயூகை, வெயில் காலத்துல பூமி சுடுறதான். அந்த பூமி சுடும் போது அந்த பாம்பானதால அந்த பூமியினுடைய சூடு தாங்க முடியலையா, கிடுகிடுன்னு ஓடி வரதான் நிழலை தேடி. அப்பாடி நிழல் வந்துடுத்தேன்னு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறது. யாரோ நம்ம கீழே வந்து நிழல் தேடி வந்து உட்காந்துட்டு இருக்காரேன்னு மயில் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பாம்பா. மயிலினுடைய தோகை கீழே பாம்பு வந்து உட்காந்துட்டு இருக்கு. இப்போ மயில் பாக்குறது பாம்பை. அப்ப பாம்பு சொல்லிடுதான், இது வெயில் காலம், நம்ம 2 பேரும் இப்ப சண்டை போட்டுக்க வேண்டாம், அடுத்த சீசன் வரும் அப்ப சண்டை போட்டுக்கலாம்னு விட்டாராம். காளிதாசன் பனி மயூரஸ்ய தலே நிஷீததி. எந்த ஒரு காலம் பரஸ்பர விரோதிகளா இருக்கக்கூடிய மயில் பாம்பை கூட ஒன்னா சேர்க்குமோ அப்பேற்பட்ட வெயில் காலம். அந்த வெயில் காலம் என்னாச்சு இந்த புருஷ யஜ்ஞத்துல? அதுதான் பலாச குச்சி சமித்த எடுத்து கிரீஷ்ம இத்மஹா. அடுத்தது ஷரத் ஹவிஹி. ஷரத் ரித்து ஆட்டம் சீசன். ஆட்டம் சீசன் என்னாச்சுன்னார் ஹவிஹி, அதுதான் புரோடோஷம்னா எடுத்து. புரோடாசம்னா என்னன்னா, இந்த அரிசியை நன்னா பொதுவாகவே இந்த அப்பங்கிப்பெல்லாம் பண்ணணும்னு வச்சுங்கோ. நீங்க கோதுமையில பண்றவாளும் இருக்கா, ஏற்கனவே ரெடிமேட் மாவுல பண்றவா இருக்கா. அதுல இருக்கக்கூடிய ருச்சி குறைச்சல். நீங்க அரிசியை நன்னா ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு பொடி பண்ணி அதை நன்னா பண்ணு பாகு எடுத்து அதெல்லாம் பண்ணாதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்தந்த அப்பம். அந்த மாதிரி இந்த அரிசியை ஊற வச்சுட்டு அதை நன்னா கொஞ்சம் காய வச்சுட்டு அரைக்கிறோம் இல்லையா, அதுல ஒரு அடை தட்டுவா அந்த அரிசியில, அதுக்கு புரோடாசம்னு பேர். அததான் யஜ்ஞத்துக்கு பயன்படுத்துவா, அதுக்கு ஹவின்னு பேரு. அதனால ஷரத் ஹவிஹி. அந்த புரோடாசமா எது இருக்கு? ஷரத் காலம் இருக்கு. ஷரத் காலத்தை சொல்றார். ஆகம்பயன் பல்லபரான தசாலி ஜாலான் ஆனர்த்தயம் ஸ்தருவான் குசுமாவனவனம்ரான் உட்புல்ல பங்கஜவனாம் நளினீம் விதுன்வன் யனூனாம் அம்ச சலதி பிரசபம் நபஸ்வன். அப்பேற்பட்ட அந்த குளமானது, அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தாமரையிலிருந்து வரக்கூடிய காற்றும், இலையெல்லாம் கீழே உதிர்ந்து மரத்தில் இருக்கக்கூடிய புஷ்பத்தில் இருக்கக்கூடிய மகரந்த பொடிகளும் என் மனதை ஈர்க்கின்றனவே. அப்பேற்பட்ட ஷரத் ருத்துவேன்னு காளிதாசன் எடுக்கிறான். அதனால இந்த யஜ்ஞத்துக்கு யாரு பசு, எது நெய்? வசந்த காலம். எது சமித்து? கிரீஷ்ம காலம். எது புரோடாசம்? ஷரத் ரித்து. அதனாலதான் கிரீஷ்ம இத்மஹா ஷரத் ஹவிஹி. அதே மாதிரி வசந்தோ அஸ்யாசி ராஜ்யம். இப்போ யஜ்ஞத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் தயார் பண்ணியாச்சா? அடுத்தது அடுத்த மந்திரத்துல அந்த வேதிக்கை, அந்த யஜ்ஞத்தை பண்றது எப்படின்னு சொல்றார். சப்தாஸ்யாசன் பரிதயா த்ரிசப்த சமித கிருதாக தேவா யத்யஜ்ஞன் தன்வானாக அபத்னன் புருஷம் பசும். இதுதான் அடுத்த மந்திரம். இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்றார். அதனால சப்தாஸ்யாசன் பரிதயா, பரிதி, பரிதினா குச்சின்னு அர்த்தம். இப்போ வேதிக்கைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யஜ்ஞ வேதிக்கைன்னா அந்த யஜ்ஞ குண்டத்துக்கு வேதிக்கைன்னு பேர். முதல்ல இருக்கக்கூடிய ஸ்கொயர், முதல்ல இருக்கக்கூடிய ஸ்கொயர் அந்த அக்னியை சுத்தி தானே இருக்கு. அடுத்த லெவல் ஆஃப் ஸ்கொயர் முதல் ஸ்கொயரை சுத்தி இருக்கு. கரெக்டா? இப்ப ஸ்கொயர்ல தான் யஜ்ஞ குண்டம் பண்ணணுமான்னு கேட்டா இல்ல, சர்க்குலராவும் பண்ணலாம்.